வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 10th சயின்ஸில் பயாலஜிக்கல் செக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து அலகு 13, அதாவது 13வது லெசனோட பேர் பார்த்திங்கன்னா உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அட்டையின் கண்ட அமைப்பு. அவங்களோட தலைப்புகளுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு அட்டையின் கண்ட அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். இந்த அட்டவணையில் 2 பண்புகள் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் புற மற்றும் அக அமைப்புகள். புறப்பகுதி எப்படி இருக்குது, அகப்பகுதி எப்படி இருக்குது. அகம்னா உள்புறம், புறம்னா வெளிப்புறம். அது அட்டையினுடைய வெளிப்புறம் உள்புறம். அதை வந்து சுருக்கமாக அட்டையின் புற மற்றும் அக அமைப்புகள். 2வது அட்டவணையில் என்ன இருக்குதுன்னா காணப்படும் கண்டங்கள். காணப்படும் கண்டங்கள் அப்படின்னா இப்போ கண்டங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, கண்டங்களுக்குள்ளே எந்த இடத்துல எந்த உறுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கண்டங்கள் இருக்குது, ஸோ அங்கங்கே வந்து உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். நிறைய உறுப்புகள். அந்த உறுப்புகள் குறிப்பிட்டு எந்த கண்டத்தில் உள்ள இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். உறுப்புகள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த உறுப்புகள் எந்த கண்டத்தில் குறிப்பிட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த அட்டவணையத்தை பார்க்க போகிறோம். மண்புழு காணப்படும் உறுப்புகள், அவை காணப்படும் இடங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைப்பு. வாங்க அட்டவணைகள் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட அமைப்பு. ஃபஸ்ட்டு என்ன தலைப்புங்க? கண்ட அமைப்பு. மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குதுன்னா 33 கண்டங்களை கொண்டது இந்த அட்டை இனங்களாகும். ஆக அட்டை இனங்களில் 33 கண்டங்கள் காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள். சரிங்களா? முன்னொட்டுறிஞ்சி வாயு கண்கள். அதாவது முன் ஒட்டுறிஞ்சி அப்படின்னாலே ஏற்கனவே நான் நடத்தின வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது 1, 2, 3, 4, 5 முதல் 5 கண்டங்களை யார் பிடித்துள்ளார்கள்? முன்னொட்டுறிஞ்சி பிடிச்சிருக்குது. அந்த முன்னொட்டுறிஞ்சிக்குள்ளே தான் அதனுடைய கண்கள், வாய் எல்லாமே சூழ்ந்துருக்குது. அப்போ அந்த 3ஐ பிரித்து கொஞ்சம் விலாசமாக கொடுத்துருக்கான். முன்னொட்டுறிஞ்சி வாய் கண்கள். இது எந்த கண்டத்தில் இருக்குது? முதல் 5 வரையிலான, 1 முதல் 5 வரையிலான 1, 2, 3, 4, 5 இந்த 5 கண்டங்களை முன்னொட்டுறிஞ்சி வாயு கண்கள் இந்த 3 அமைப்புகளும் பிடித்து விட்டது. இனி மீதம் உள்ளதில் தான் மிச்சமுள்ள உறுப்புகள் வரும். வாங்க அடுத்துக்கு போகலாம். அதற்கடுத்து பின்னொட்டுறிஞ்சி. அதற்கு அடுத்து பின்னொட்டுறிஞ்சி. பின்னொட்டுறிஞ்சி எந்த கண்டத்தில் இருக்குதுன்னா 27வது கண்டத்தில் தொடங்கி 33 வரையிலான கண்டங்களில் காணப்படுகிறது. சரிங்களா? இந்த பின்னொட்டுறிஞ்சி அப்படிங்கிறது முன்னொட்டுறிஞ்சி 1லேருந்து 5 வரைக்கும். பின்னொட்டுறிஞ்சிகள் பார்த்திங்கன்னா 27வது கண்டத்தில் தொடங்கி 27, 28, 29, 30, 31, 32, 33 கிட்டத்தட்ட 7 கண்டங்களை பிடித்துள்ளது. பின்னொட்டுறிஞ்சி நீங்கள் எடுத்து அது இருக்கிற இடத்த நீங்கள் எண்ணினீங்கன்னா 7 கண்டங்கள் வரும். அந்த 7 கண்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 27ல் தொடங்கி 33 வரைக்கும் கடைசி இறுதி கண்டங்கள். கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி கண்டங்கள் 7 கண்டங்கள் 27ல் தொடங்கி 33வது கண்டங்கள் வரை இந்த பின்னொட்டுறிஞ்சி பிடித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொண்டை பகுதி. அட்டையின் தொண்டை பகுதி எந்த கண்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 முதல் 8 வரையிலான கண்டங்கள். 5ல் தொடங்கி 8 வரைக்கும் 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 4 கண்டங்களை ஸோ இந்த தொண்டை பகுதி பிடிச்சுள்ளது. 5வது கண்டத்தில் தொடங்குது, அப்படியே தொடர்ச்சியாக 8வது கண்டங்கள் வரை அந்த தொண்டை பகுதி காணப்படுகிறது. சரி, இப்போ தொண்டை முடிஞ்சது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தீனிப்பை. ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னேன். தீனிப்பை அப்படிங்கிறது அது சாப்பிடக்கூடிய உணவை சேமித்து வைக்கக்கூடிய, சற்று தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை போன்ற அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தீனிப்பைக்கு உள்பரப்பில் 10 பிரிவுகள் இருக்குது, 10 அறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அது வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ நம்ம தீனிப்பை எங்கே இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இந்த தீனிப்பையில் தீனிப்பையானது 9வது கண்டத்தில் தொடங்கி 18வது கண்டங்கள் வரை போகுது. கிட்டத்தட்ட 10 கண்டங்கள். ஏற்கனவே 10 அறைகள் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 10 அறைகளை கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 10 கண்டங்கள் பிடிக்கும். தீனிப்பையானது 9வது கண்டத்தில் தொடங்குகிறது. அப்படியே தொடர்ச்சியாக வந்து 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 18வது கண்டம் முடிய 18வது கண்டம் வரை இந்த தீனிப்பை காணப்படுகிறது. அதற்கடுத்து வயிறு அல்லது இரைப்பைன்னு சொல்லலாம். இந்த இரைப்பை பார்த்திங்கன்னா 19வது கண்டத்தில் மட்டும் இருக்குது.
அட்டையின் இயற்கை 19வது கண்டத்தில் மட்டும் காணப்படுகிறது. அதற்கடுத்து குடல். குடல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா 10வது கண்டத்தில் தொடங்கி 22வது வரையிலான கண்டங்கள் வரைக்கும் இருக்கிறது. ஸோ அட்டையின் குடலானது 10வது கண்டத்தில் தொடங்கி அப்படியே படிப்படியாக தொடர்ச்சியாக நகர்ந்து 22வது கண்டங்கள் வரையிலான அமைப்புகளில் காணப்படுகிறது. 22வது கண்டம் வரைக்கும் குடல் காணப்படுகிறது. சரிங்களா? 10வது கண்டத்தில் தொடங்குது அப்படியே 10, 11, 12 அப்படின்னே தொடர்ச்சியாக வந்து 22வது கண்டங்கள் வரைக்கும் அந்த குடல் நீண்டு வருகிறது. 10ல் தொடங்கி 22 வரைக்கும் அந்த குடல் நீண்டு வருகிறது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மலக்குடல். இந்த மலக்குடல் எங்கே தொடங்குதுன்னா 23வது கண்டத்தில் தொடங்கி 26 வரைக்கும் 23, 24, 25, 26 கிட்டத்தட்ட 4 கண்டங்களை பிடிச்சிருக்கு. 23வது கண்டத்தில் மலக்குடல் தொடங்குது. அப்படியே நீண்டு 26வது கண்டம் வரை நீண்டு எது காணப்படுகிறது? மலக்குடல் காணப்படுகிறது. அப்போ மலக்குடலானது 23வது கண்டத்தில் தொடங்கி 26வது கண்டங்கள் வரை காணப்படுகிறது. அதற்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மலத்துளை. கேள்விப்பட்டிருப்போம் மலத்துளை. மலத்துளை அப்படிங்கிறது மலக்கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய துளை. இந்த மலத்துளை எந்த கண்டத்தில் இருக்குதுன்னா 26வது கண்டத்தில் உள்ளது. 26வது கண்டத்தின் வெளிப்புறத்தில் இந்த மலத்துளை மலக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய துளை உள்ளது. சரிங்களா? அதற்கு அடுத்து நெப்ரீடிய துளைகள். இந்த நெப்ரீடிய துளைகள் எங்கே தொடங்குதுன்னா 6வது கண்டத்தில் தொடங்கி அப்படியே நீண்டு தொடர்ச்சியாக வந்து 22வது கண்டங்கள் வரை இருக்கிறது. 22வது கண்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 23வது கண்டத்தில் இல்லை. ஆனால் 6வது கண்டத்தில் ஆரம்பிக்குது இந்த நெப்ரீடிய துளைகள். அப்படியே ஆரம்பித்து நகர்ந்து நீண்டு 22வது கண்டங்கள் வரைக்கும் அந்த நெப்ரீடிய துளைகள் அந்த ஒவ்வொரு கண்டத்தில் இருந்துகிட்டே இருக்கிறது. அதற்கு அடுத்தது ஆண் இனப்பெருக்க துளை. ஆண் இனப்பெருக்க துளைனா இந்த விந்தணுக்கள் பரிமாறக்கூடிய துளை. ஆண் இனப்பெருக்க துளையானது 10வது கண்டத்தில் மட்டும் காணப்படுகிறது. ஆண் இனப்பெருக்க துளை எதில் இருக்குது? ஆண் இனப்பெருக்க துளை 10வது கண்டத்தில் மட்டும் உள்ளது. சரிங்களா? ஆண் இனப்பெருக்க துளை 10வது கண்டத்தில் மட்டும் இருக்குது. ஆனால் பெண் இனப்பெருக்க துளையானது 11வது கண்டத்தில் உள்ளது. பெண் இனப்பெருக்க துளை 11வது கண்டத்தில் மட்டும் உள்ளது. 10வது கண்டம் அப்படின்னா அட்டையில் 10வது கண்டம்னா அதில் ஆண் இனப்பெருக்க துளை இருக்குது. அதே அட்டையில் 11வது கண்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெண் இனப்பெருக்க துளை காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த கண்டங்கள் கண்ட அமைப்பு. சரிங்களா? கண்டங்கள் எந்தெந்த கண்டங்கள் இருக்குது, அந்த கண்டங்களில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த கொஷின் முழுசாக 5 மார்க்கில் கேட்கலாம். நிறைய டைமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இது 1 மார்க்கு நிறைய வரும். பப்ளிக்கு வேறு டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர் நிறைய அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? உங்கள் எல்லாத்துக்குமே இதில் இருந்து 1 மார்க் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து மிஸ் பண்ணுறீங்க. தெளிவாக பாருங்கள். ஃபுல்லாக நாலேஜ் கெயின் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.